ஒரு நல்ல பிள்ளைய நம்ம இப்படி தப்பா சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே சொல்றாரு, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு செஞ்சிருவாரு. வெளியே போகும்போதே இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சமாதானம் வருது பாருங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே கர்த்தர் நினைச்சு அவங்களுக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் தர்றாரு. ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களை நம்மளை காயப்படுத்தலாம் சிஸ்டர், பிரதர், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தலாம் பிரதர். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷங்களா இருக்கிறதுனால அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப தடுமா, எப்பாவது ஒரு டைம் அந்த மாதிரி வரலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் உங்க வாயினுடைய வார்த்தை யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காயப்படுத்தவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. என் பேச்சு எப்படி இருக்கணும்னா ராஜா அவனுடைய கோபத்தை ஆற பண்ணுகிறதா இருக்கும். எங்க போனாலும் அப்படிதான், எங்க போனாலும் அப்படிதான். அராஜகத்தில் பேசி எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது, கோபத்தில் பேசி எதையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா மெதுவான பிரதி உத்தரம் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பை உண்டு பண்ணும். நீங்க மெதுவா பேசுறதுனால ஒருவேளை உங்களை கோழையா நினைக்கலாம், மெதுவா பேசுறதுனால உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஒரு நாள் ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு காமிக்கும் போது அவங்க அப்படியே பயந்துருவாங்க நம்மளை பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என்னுடைய வாயில எனக்கு என்ன தாருங்கன்னா சுத்தமான பேச்சை தாங்க ஆண்டவரே. என் பேச்சில் நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே, ரொம்ப அழகா பேசணும் ஆண்டவரே. என் பேச்சு யாரையும் காயப்படுத்தவும் கூடாது, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை என் பேச்சினால நான் தடுக்கவும் கூடவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜெபிப்பீர்களா? நம்முடைய பேச்சில் கர்த்தர் பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, ஆபிரகாமனுடைய மனைவி சாராய் ஃபர்ஸ்ட் ஆகார் ரொம்ப நல்ல பொண்ணா, நல்லா பேசி நல்ல அடக்கொடக்கமா இருக்கிறதுனால தன்னுடைய கணவனார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவளுக்கு குழந்தை பிறக்குது. அவ அப்படி அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய நாச்சியாரை அவள் எப்படி எண்ணாலாமா? அற்பமா எண்ணாலாமா? ஆசீர்வாதம் வந்த உடனே பேச்சு மாறிடுச்சு பாருங்களேன், உயர்வு வந்த உடனே பேச்சு மாறிடுச்சு பாருங்களேன். சிலருக்கு அப்படிதான், அந்த உயர்வு வந்துச்சுன்னா பேச்சு மாறிடும், பதவி வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும், வருமானம் வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும். ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஸ்பெஷலா ஒவ்வொரு வாலி